அன்புக்குள்ளே ஆண்டவரும் மீட்பருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் சாரா டக்கர் கல்லூரியின் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சாரா டக்கர் கல்லூரியின் சார்பாக நடைபெறுகிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ரீசர்ச் சென்டர் மூலமாக தி ஸ்டேட் லெவல் குயிஸ் அந்த இந்தியன் எக்கனாமி அண்ட் கரண்ட் அஃபேர் எக்கோ கோலேஷன்கிற இந்த நிகழ்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது ஸ்டேட் லெவல், நம்முடைய தமிழகத்தின் அனைத்து பகுதியிலும் இருக்கும் கல்லூரி மாணவ மாணவிகளை உங்களை அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த சாரா டக்கர் கல்லூரி என்பது ஒரு விசேஷித்தது. 129 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கிலாந்திலிருந்து இரு கால்களும் நடக்க முடியாத ஒரு பெண்மணியால் இந்திய மக்களுடைய பெண்கள் கல்வி தரத்திற்குள் கடத்து போகவில்லை என்ற நோக்கத்தோடு அந்த பெண்களுக்காக தன் வாழ்க்கையில் உள்ள ஒரு பணத்தையும் நண்பருடையும் வாங்கி அனுப்பி இந்த சாரா டக்கர் கல்லூரிகள் மற்றும் சாரா டக்கர் ஸ்கூல்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையில் டக்கர் சர்ச் என்பது பிராட்வே ரோடில் ஒன்று இருக்குது. அந்த பிராட்வே ரோடில் டக்கர் சர்ச் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு சர்ச்சு. அந்த சர்ச்சுடைய ஃபவுண்டர் வந்து டக்கர்ஸ், ஜான் டக்கர்ஸ். அவருடைய சொந்த தங்கை தான் சாரா டக்கர். அவங்க இங்கிலாந்து போயிருக்கப்போ இந்தியா நாட்டுடைய பெண்களுடைய அவல நிலைமை, பெண்களும் அடுப்பின் அடியில் கடந்து கறி ஊதி கொண்டிருக்கும் பெண்களாய் காணப்படுறாங்க என்பதை அங்கே போய் அவர் சொல்கிறார். அந்த பெண்கள் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரல. இன்றைக்கி எல்லா ரயில்வே ஸ்டேஷனிலும் நம்முடைய பாரத பிரதமருடைய ஒரு கட் அவுட் படம் வச்சு அதோடைய சிலிண்டர் வச்சுருக்காங்க. அந்த சிலிண்டர் தன்மைனா கடந்த நாட்களில் நான் திருச்சியில் பார்த்தேன், விழுப்புரத்தில் பார்த்தேன், சென்னையில் பார்த்தேன், அனைத்து ரயில்வே ஸ்டேஷனில் அந்த இதை வச்சுருக்காங்க. ஏன்னா பெண்கள் இன்னும் அந்த அடுப்பு நிலையிலிருந்து கறி வரும் வேலையை செய்யக்கூடாது, உடம்பு அழுக்காகிற வேலையை செய்யக்கூடாது, அவங்களுக்கு நான் கேஸ் கொடுத்து மாடர்ன் லைஃப் கொடுப்போன்னு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இன்று ஒரு வலிமையான ஒரு வாதத்தை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2023 ஆண்டில் அவர் சொல்கிறார், 24 ஆண்டில். ஆனால் இதிலேருந்து 130 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பெண்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவத்தின் மூலமாக சாரா டக்கர் அம்மையார் அவர்கள் எடுக்கப்பட்ட அந்த முடிவு தான் சாரா டக்கர் கல்லூரி. அந்த கல்லூரியின் சார்பாக இன்று இந்த பெண்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் என்பதற்கு அந்த வாழ்க்கை அவங்க குயிஸ், இது அவங்க ஒரு IAS ஒரு IPS லெவலுக்கு கடந்து போகணும் என்பதற்காக அவங்க இப்படிப்பட்ட நிகழ்வை ஏற்படுத்தியிருக்காங்க. அவர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். அந்த துறையைச் சேர்ந்த அன்பு சகோதரி அவர்களை, அவர்களோடு இணைந்து பணி செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். டாக்டர் இந்திரா ஜாக்குலின் அவர்கள் அர்ப்பணிப்போடு இந்த பணியை செய்கிறாங்க. அவர்களை சாரா டக்கர் கல்லூரியின் சார்பாகவும் செக்ரட்டரிங்கிற முறையில் நானும் மற்றும் பிரின்சிபல் மற்றும் சேர்மன் அவருடைய சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். அவர்களோடு இணைந்து பணி செய்யும் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த பொருளாதாரம் இன்றைக்கி இருக்கிற இந்த பொருளாதாரம், இந்த எக்கனாமி எப்படி இருக்குது இந்தியாவில், அமெரிக்காவில் எப்படி இருக்குது, அமெரிக்கா இந்த எக்கனாமி எப்படி முன்னேற்றமான பாதைக்கு கொண்டு போயிருக்கு, உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்கா எக்கனாமியில் முன்னேறி எல்லா மக்களும் ஒரு பணக்கார நாடாக அமெரிக்கா இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து அமெரிக்கா யாரெல்லாம் நாட்டில் கடன் வாங்கி திரும்ப செலுத்தலையோ அவங்கள அவங்க விட்டுட்டு அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறாங்க. மியால் பர்குஸ் என்ற அமெரிக்க பொருளாதார நிபுணர் இவ்வாறு கூறுறாரு, அமெரிக்கா வளர்ச்சிக்கு காரணம் கடன் வாங்கி திரும்ப செலுத்த முடியவில்லை என்றால் மன்னித்து விடும். கடனை பற்றி அவர் எழுதிய ஒரு புத்தகத்தில் அசென்ட் ஆஃப் மணி என்ற புத்தகத்தில் வில்லியம் போர்ட்டுக்காருடைய ஓனர் கடன் வாங்குறாரு, அவரால் கட்ட முடியல. அந்த கடனை மன்னித்து மீண்டும் அவருக்கு ஒரு கடன் கொடுக்குது. அப்போ தான் அவருக்கு புத்தகம் ஏற்பட்டு இன்றைக்கி உலக அளவில் போர்ட்டுக்கார், ஒரு பிரபலமான ஒரு போர்ட்டுக்கார் வருது. அதற்கு காரணம் அந்த தேசம் அவரை உருவாக்குது. இதுதான் இன்றைக்கி மன்னித்தல், பர்கிவ்னஸ். வேதம் என்பது மன்னிக்கிறது. ஒரு மனிதனை மன்னித்து, தவறு செய்யும் மனிதனுக்கு மன்னித்து மீண்டும் வாழ்வு கொடுப்பது. வேதத்தில் ஜான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் சொல்லி எரிகோங்கிற பட்டணத்தில் ஒரு அம்மா, ஒரு மோசமான பழக்கம் உள்ள அம்மா யாருக்கோ உதவி செய்கிறாங்க. உதவி செய்கிறதால அந்த அம்மாவுடைய வாழ்க்கை தரம் முன்னேறுது. ஒருவேளை நான் மன்னிக்கும் தன்மை என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமெரிக்காவுடைய அந்த வளர்ச்சிக்கான அநேக மக்கள் அப்படி கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் இருந்ததால் அவர்களை மன்னித்து அந்த தேசம் விடுதலை கொடுத்துருக்கு. அதே இதுதான் பொருளாதார வளர்ச்சி. அப்படி இந்தியாவிலையும்
ஒரு மன்னிக்கிற ஒரு தன்மை நமக்கு வரணும். அப்படி ஒரு தன்மை நமக்கு வர்றப்போ மன்னிக்கிறது மட்டும் இல்லை, மீண்டும் அவர்களை டெவலப் பண்ணுறதுக்கு மீண்டும் உதவி செய்கிற ஒரு நிலைமை வரணும். நாளைக்கு இந்த குயிஸில் நீங்கள் கலந்து கொண்டு இதன் மூலம் நீங்கள் நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆகலாம், ஒரு ஐபிஎஸ் ஆகலாம், உலகத்தில் நம்ம தேசத்தில் ஒரு பெரிய நீங்கள் ஒரு முதல்வர் ஆகலாம், ஒரு ஜனாதிபதி ஆகலாம், பிரதம மந்திரி ஆகலாம், கவர்னர் ஆகலாம். உங்களுடைய திறமையை கொண்டு அதில் ஒருத்தர் இங்கே இருக்கீங்க, ஒரு ஜனாதிபதியோ ஒரு கவர்னரோ ஒரு கலெக்டரோ இதில் இருக்கீங்க. நீங்கள் இந்த தேசத்திற்கு மன்னித்து முடியாத மக்களுக்கு உங்கள் வாழ்வை அர்ப்பணிப்பு தான். மீண்டும் அவர்களுக்கு உதவி மன்னிப்பது மட்டுமல்ல, திரும்பவும் அவர்களுக்கு உதவி செய்வது. அப்படி நீங்கள் உதவி செய்கிறப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பொதுவாக இதை அர்ப்பணிப்போடு செய்யும் அன்பு சகோதரி, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அன்பு சகோதரி அவர்களை வாழ்த்துகிறேன். அவர்களை இன்னும் சிறக்க, இந்திரா ஜாக்லின் அம்மா இன்னும் அவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறேன். அவர்களோடு இணைந்து பணி செய்யும் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் பணி சிறக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.